சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். பங்கு சந்தையில் நான் செய்த தவறுகளை உங்ககிட்ட இப்ப சொல்லப் போகிறேன். நான் எனது கணக்கை 2021 ஏஞ்சல் 1 ஓப்பன் பண்ணேன். அப்போ பங்கு சந்தைக்கு நான் புதுசு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டாக்ஸை ரொம்ப விலை கம்மியாக பார்த்துருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு பங்கு சந்தை பற்றி சரியான விவரங்கள் பத்தலை. நான் பங்கு சந்தையில் என்ன தவறெல்லாம் செஞ்சுருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் முதல்ல வாங்கின பங்கு டாடா பவர். டாடா பவர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது 100 ரூபா ஒரு பங்கோட விலை. 100 ரூபாய் கொடுத்து நான் ஒரு 15 பங்கு வாங்கினேன். முதல் இன்வெஸ்ட்மெண்ட் 1500 ரூபா நான் போட்டேன். 15 பங்கு வாங்கினேன். அப்போ அதில் நான் செஞ்ச ஒரு தவறு பார்த்துருங்க. ஒரு வாரம் முடிஞ்சு அந்த பங்கோட விலை ஒரு 110 ரூபா போச்சு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட பணம் 10 ரூபா பெருக்கிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அதை விற்றுட்டேன். விற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து பார்க்குறேன், அந்த பங்கு பார்த்தீங்கன்னா திரும்ப 150 ரூபாய்க்கு போயிருந்துச்சு. அப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டேன். சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஐடிசி வாங்கினேன். ஐடிசியில் ஒரு 30 வாங்கி வச்சுருந்தேங்க. ஐடிசி 200 ரூபாய்க்கு வாங்கினேன். 200 ரூபாய்க்கு வாங்கி திரும்ப அதே தவறு தான் செஞ்சேன். 230 ரூபாய்க்கு விற்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா டாடா டிவிஆர் ஆனால் வாங்கலை. டாடா டிவிஆர் நான் 70 ரூபாயில் பார்த்தேன். அதை வாங்க கிடையாது, அதை விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 55 60 இந்த ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தேன். 55 60 இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போது அதை வாங்கலை. நமக்கு அந்த அளவுக்கு பங்கு சந்தை பற்றி தெரியாது, வாங்க கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்ப டாடா மோட்டார் வாங்கியிருந்தேன். டாடா மோட்டார்ஸில் ஒரு 10 ஷேர் என்ன வாங்கினேன். நான் வாங்கும் போது 295 ரூபா. அதில் ஓரளவுக்கு எடுத்தேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு 500 ரூபாய்க்கு போயிடுச்சு. போன ஷேரை என்ன பண்ணேன், விற்றுட்டேங்க. விற்றுட்டு டிவிஆருக்கு பார்த்துட்டு இருந்தேன். நான் பங்கு ஒரு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 150 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. 70 ரூபாயில் இருந்த ஷேரு 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரி, இந்த பங்கை வாங்கி போடுவோம், நல்லா ஏற்றம் இருக்குது அப்படின்ட்டு அதில் எல்லாமே ஒரு 20 30 இப்படி தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அதுலேயே இந்த தவறு தான் செஞ்சேங்க. நான் பங்கு சந்தையில் மிகவும் எவ்வளோ தவறு செஞ்சுருக்குன்னு பாருங்கள். நிறையா ஸ்டாக்ஸை நான் பார்த்து விட்ட ஸ்டாக்ஸ் பூராமே இன்னைக்கு 1 to 2 இல்லைங்க, 1 to 4ஆகவே இருக்கு. நான் எதனால் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம செய்கிற தவறுகள் எங்கே வரைக்கும் போய் முடியுதுன்றதுக்காக ஒரு உதாரணம். பங்கு சந்தையில் அவசரப்பட்டோம்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது உங்ககிட்ட பேசுகிறேன். பங்கு சந்தையில் ரொம்ப நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பொறுமை அவசியங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பங்கு சந்தைக்கு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வரவே வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரேடே பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு பண்ணுற அளவுக்கு திறமையும் கிடையாது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்து தான் பங்கு சந்தைக்குள்ளே இறங்கணும். அதில் இன்னொரு விஷயங்க, பங்கு சந்தையில் உங்களுக்கு தேவை இல்லை. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ வெளியில் போனீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ண முடியும். அந்த 200 ரூபா 300 ரூபா நான் செலவு பண்ணுற காசை பங்கு சந்தையில் போட்டு நான் சேர்த்து வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இறங்குங்க.
மற்றபடி நீங்கள் பணம் இருக்குது இன்னைக்கு கொட்டிட்டு நாளைக்கு பெருசாக்கிடலாமா அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. ரொம்ப தப்பாக போயிடும். அது அதே போல தான் நான் செஞ்ச தவறெல்லாம். ஆனால் இன்னைக்கு நான் ஏதோ வாங்குவோங்க, வாங்கி வச்சிருப்போம், அவ்வளோதான். அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, அதை பற்றி நம்ம பேசிக்கிறதும் கிடையாதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கின பங்குகளில் வந்து நான் எவ்வளவோ நஷ்டப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க விற்க இது மட்டும்தான் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் ஒரு பங்கை வாங்கி வச்சிருந்தா அதில் வர பெனிஃபிட் என்னன்றதை வந்து நான் ரொம்ப காலமாக புரிஞ்சிக்கல. இந்த தவறை நீங்கள் யாரும் செய்யாதீங்க. மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்தவும், உடனே பெல் பட்டனையும் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.